விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையானவங்க 50%க்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு 10ல் ஒரு பங்கு வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. மீதி பேர் வந்து 50%க்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால சேர்ந்து இருக்கிறதுன்றது வந்து சேர்ந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுக்கான உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 21 கூட விட்டுலாம். அதுக்கப்புறம் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களுடைய அணியாக 30 விழுக்காடு தான் இருக்கும். இப்போ 30 விழுக்காடு தான் இருக்கும். அந்த கட்சியை நடத்த முடியுமா அப்படின்றதுல எல்லா தலைவர்களுக்குமே தன்னம்பிக்கை குறைவு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சூழ்நிலையில் எடப்பாடி ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேர்தலுக்கு பிற்பாடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறதோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும். சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மக்கள் ஆய்வகத்தின் நிறுவனர் ஃபாதர் ராசநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஃபாதர் ராசநாயகத்தை நீங்கள் எல்லாரும் நிறைய முடிவு வச்சுக்கிட்டு சர்வே எல்லாம் வெளியிடக்கூடியவர் என்று தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவருக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. லயோலாவில் விஷுவல் கம்யூனிகேஷனோட முன்னோடி என்று இவரை கூறலாம். ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் இந்த மீடியா எவல்யூஷன், மற்ற விவகாரங்கள், ஆய்வுகள் உட்பட இவர்கிட்ட நம்ம விவாதிக்க போகிறோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்கள் அரங்கத்திற்கு வந்ததற்கு மிக்க நன்றி. ஃபாதர், உங்களுக்கு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, லயோலா காலேஜோட விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒன் ஆஃப் தி பயனிஸ் இன் திஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். தொடக்க காலத்தில் எந்த ஆண்டு லயோலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் தொடங்கப்பட்டது? தொடங்கும் போது இந்த படிப்புக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? பின்னாளில் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மீடியா பூம்னால நிறைய டிமாண்டு ஏற்பட்டது. தொடக்க காலத்தில் இது எப்படி இருந்தது வரவேற்பு? இந்த டிபார்ட்மெண்ட்டை ஏன் ஃபார்ம் பண்ணீங்க? அப்போது அட்மிஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது? ஆரம்ப காலம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதனுடைய தொடக்கம் எப்படின்னா, அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு முன்னாடி 2 வருஷ டிப்ளமா ஒன்று இருந்துச்சு. லிவ்காம் அப்படின்னு பேர். அதுக்கு லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது. அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருந்தது ஒரு ஃபாதர். அவர் ஃப்ரான்ஸில் ஆர்ட் படிச்சுட்டு வந்தவர், தம்புராஜ் அவர் டிசைன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதை வந்து கல்லூரியோட ஒரு அங்கமாக மாற்றிடலாம், இந்த படிப்பை தனிப்பட்ட ஒரு நபருடைய படிப்பாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிகிரி ப்ரோக்ராமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியோட அப்ரூவல் வாங்கி டிகிரியாக பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனாக மாற்றினோம். எந்த ஆண்டு ஃபாதர் இது? 89. ஓகே. அதுக்கு முன்னாடி 5-6 வருஷமாக லிவ்காம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் டிகிரி ஆயிடுச்சு. டிகிரி ஆகும்போது அந்த வழக்கமாக யூனிவர்சிட்டியில் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு மதர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று, புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் துறை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த துறையை வழி நடத்துறதுக்கு இன்னொரு பேரண்ட் டிபார்ட்மெண்ட் வேணும். அந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. சயின்ஸுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது உயிரியலுக்கும். ஏன்னா அதுலேயும் படம் போடுறோம், இதுலேயும் படம் போடுறோம். அது ஒரு ஜோக்கு அப்படி வந்துச்சு. என்னென்னா, அந்த துறை தலைவராக இருந்தவர் மூர்த்தி, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அவருக்கு பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவர் இந்த பாடத்திட்டத்தை அப்ரூவல் வாங்கணும் இல்லையா, அதுக்கு அவர் நெகோசியேட் பண்ணார். அந்த மாதிரி அவருடைய பொறுப்பில் இந்த துறையை ஆரம்பிப்பதற்கான வேலைகள், அந்த பூர்வாங்க வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலைகள்லாம் அவர் செய்தார். அவர் தான் முதல் துறை தலைவராகவுமே இருந்தார், இன்சார்ஜாக ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். விஷுவல் கம்யூனிகேஷனோட ஹெச்ஓடி. ஏன்னா இப்போ புது துறைன்றதுனால அதுக்கு ஆட்களும் சரியான ஆட்களும் ரெகுலர் ஃபேக்கல்ட்டி போட முடியல. அப்போ தேடிக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த சூழ்நிலையில் தான் ரவி பெர்னார்டு முதல்ல வந்து சேர்றாரு. ஒரு குவாலிஃபைடான, ஒரு எலிஜிபிளான, ஒரு காம்பிட்டண்ட்டான ஒரு பேராசிரியர். அவர் வந்து சேர்ந்தார். அப்போ நான் இந்த இயேசு சபையில் என்னுடைய இறுதி ஆண்டு படிப்பு இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து இந்த துறையில் சேர்ந்தேன். தொடக்க காலத்தில் இந்த படிப்புக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு? ஏன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்போ இந்த அளவுக்கு ப்ரைவேட் சேட்டலைட் டெலிவிஷன் கிடையாது 89ல். ஏன்னா லேட் 90ஸ்ல தான் 93 இஃப் ஐம் ரைட் முர்டாக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது மாணவர்களுக்கு இயல்பாக இதை பச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். எப்படி இந்த படிப்புக்கு வரவேற்பு இருந்தது? இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ற படிப்பு ஆரம்பத்தில் விளம்பரம், அட்வர்டைசிங் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. ஆர்ட்டு, டிசைன், ட்ராயிங், பெயிண்டிங், அந்த மாதிரி அதுதான் அதுதான் 75% அதுக்கு தான் முக்கியத்துவம் இருந்தது. ஒரு மீடியான்னு கிடையாது. 25% டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி சினிமாவை பற்றி ஒரு பாடம் இருக்கும்.
ஃபில்ம் அப்ரிசியேஷன், மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டின்ட்டு திரை விமர்சனம், ஊடக விமர்சனம், அந்த மாதிரியான ஒரு பாடங்கள். மெயினாக பார்த்தோம்னா அட்வர்டைசிங் ஓரியன்டாக தான் இருந்தது அது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அதுக்கு அஹ், ப- ப- இது வரவேற்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இந்த இந்த காம்போசிஷனுக்கு, அதாவது 75% அட்வர்டைசிங் இம்பார்ட்டன்ஸ், ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸு, அதுக்கு முக்கியத்துவம். ஒரு 25 விழுக்காடு மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம்ல, தொலைக்காட்சி, சினிமா, தொலைக்காட்சி, அது இருக்குது. இது அவ்வளோ பெருசாக வரவேற்பு இல்லை. ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துறையில் இருந்தவங்கலாம் ஒரு எலீட் செக்ஷனில் இருந்து வர்றவங்க, அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து வர்றவங்களுக்கு இப்போ டிகிரி ப்ரோக்ராம்னு போகும்போது இந்த காம்போசிஷனே வேறு. இதெல்லாம் நம்ம பல இப்போ சூழல்களில் இருந்து மாணவர்கள் படிச்சுட்டு வரக்கூடியவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ஈர்ப்பாக இல்லை. விஷுவல் கம்யூனிகேஷன் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ அட்மிஷனுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னார், ஆக்சுவலாக நடந்தது இது. இது இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கான பாடமா, விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்று அவங்களுக்கான பாடமா அப்படின்லாம் கேட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடத்தை முதல்ல புரிய வச்சு விஷுவல் கம்யூனிகேஷனா என்னன்னு சொல்லி, அப்புறம் அந்த பாடத்திட்டம் ஆட்டானமஸ் காலேஜ் அப்படின்றதுனால நமக்கு அந்த பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான லிபர்ட்டி. அது ரபி பெர்னார்ட் வந்திருந்தார் இல்லையா, அவருக்கு நல்ல அது பிலிப்பீன்ஸில் அவர் படித்தவர். அங்கே டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அந்த பாடம்லாம் படிச்சுட்டு வந்தவர். மீடியா தொடர்பான பாடங்கள்லாம் நல்ல நல்ல நாலேஜோட வந்திருந்தார். அப்புறம் எப்படி இந்த ஊடக சம்பந்தமான படிப்பை மக்களுக்கான படிப்பாக மாற்ற முடியும், அது யூஸிங் மீடியா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள், அப்படி அந்த ஆங்கிளில் அந்த பார்வையெல்லாம் அவருக்கு இருந்து, அந்த பின்புலத்திலேருந்து வந்தவர் அவர் ஃபிலிப்பீன்ஸில். அவர் எளிமையாக எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், தஞ்சையை சேர்ந்தவர், ரொம்ப எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரோட பெற்றோர்கள்லாம் ஆசிரியர்கள். அதனால் அவர் இந்த எளிய பின்புலத்திலேருந்து வந்ததுனால அவருக்கு இந்த சொசைட்டி மேலே கன்சர்ன் அதிகம். எனக்கும் நல்லா தெரியும். அவரை ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் சொல்லுங்கள், ப்ளீஸ் ப்ரொசீட். ஏன்னா ரைபர் பேசினதுனால அவரை பற்றி சொல்கிறேன். அவர் எனக்கு ஒரு ஆண்டு சீனியர் அங்கே துறையில். அவருக்கு அந்த பல உலக நாடுகளுக்கு பயணம் செய்த அனுபவம் இருக்குது. முக்கியமாக அந்த ஃபிலிப்பீன்ஸில் அவருக்கு இருந்த எக்ஸ்போஷர், ஊடகத்தில் ரேடியோவில் இருந்து அவருக்கு இருந்த அந்த அனுபவம், அந்த இதோட வந்திருந்தார். அதனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய வகுப்பில் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் பேக்டுனா இப்போ இருக்க போரிங்காகலாம் இருக்காது. இப்போ நானும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போர் அடிச்சிடும். அவர் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கிளாஸ் இல்லாத டயத்தில் ஃப்ரீயாக இருந்தேன்னா அவர் கிளாஸில் போய் உட்காந்து கேட்பேன். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் அவருடைய கிளாஸு. வெரி யூஸ்ஃபுல், வெரி ரெலவெண்ட், லைஃபோட தொடர்புபடுத்தி பேசுவார். அது பேராசிரியராக அவருது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இது மட்டும் இல்லை, அங்கே துறையிலேயே இந்த படிப்பை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி அதெல்லாம் சேர்ந்து செய்தோம். ஆனால் அந்த இனிஷியேட்டிவ் முதல் ஆண்டில் அவர் தான் பண்ணார். நம்ம விஜயோட பேட்ச் 4வது பேட்ச். இந்த 4வது பேட்ச் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த பசங்களை இங்கேயே வச்சுருக்கிறது நல்லா இல்லை, கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அது ஆண்டு தொடக்கத்திலே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். இதுதான் மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுக்கு தான் நீ ஊடகத்திலேருந்து பணி செய்ய போகிற அப்படின்னு அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். அப்படின்றதுக்காக இம்மர்ஷன் ப்ரோக்ராம், அது மாணவர்களை மக்களோடு இம்மர்ஸ் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம், அந்த இனிஷியேட்டிவ், அந்த முதல் ஆண்டு அவர் தான் போனார். அடுத்த ஆண்டு நான் போனேன். அந்த பேட்சை கூட்டிகிட்டு போனது. அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்தது ரபி பெர்னார்டு. இது பேராசிரியராக அவர் செய்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தபடியாக ஊடகத்துறையில் பார்த்தோம்னா, அந்த டீச்சிங்கில் ஒரு 3 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே முடியலை. அப்போ அங்கே சொல்லித்தரும்போதே இந்த ஊடகத்தில் வாய்ப்புகள் வந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டார். அதில் முழுசாக இறங்கின பிற்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே நான் சொல்லுவேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், மன்னிச்சுக்கங்க, இன்றைக்கு வரைக்குமே இந்த ரபி பெர்னார்டுடைய ஸ்டைல் ஆஃப் இன்டர்வியூவிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் யாருமே அது இட்ஸ் ஆல் புவர் இமிடேஷன் ஆஃப் ரபி பெர்னார்ட், அப்படி தான் சொல்ல முடியும். இந்த ரபி பெர்னார்ட் அவர் ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம், அதை தாண்டி போகிறதுக்கு இன்னும் ஆள் வரல. ஷூர். அடுத்து இளம் தலைமுறையில், புதிய தலைமுறையில் சில பேர் பார்க்குறவங்கள மாதிரி ஆட்கள், ஆனால் அவரை தாண்டி போகிறதுக்கான அவர் ஹி ஸ்டில் ரிமைன்ஸ் அ சேலஞ்ச் இந்த ஊடகத்துறையில். அவர் தானே பயனீர். நீங்கள் அதனால அத்தனை எளிது கிடையாது. அதனால் தொடர்ந்து இப்போ வருங்காலத்தில்
நீங்கள் சொல்கிறது போல் அவரை கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு திறனோடு ஆட்கள் வருவார்கள் என்று நம்பலாம் நம்பலாம். வந்துட்டு இருக்கீங்க. அது இருக்கு. அது மூணாவது இன்னொரு அவர் ரவீந்திரநாத் பற்றி சொன்னேன்னா Please, கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மூன்றாவது வந்து அரசியலில் அவர் செய்தது. அரசியல்லையும் எப்படி பேராசிரியராக ஒரு முத்திரை பதித்தாரோ, எப்படி ஒரு ஊடகத்துறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுல ஒரு முத்திரை பதித்திருக்கிறார், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி அரசியல்லையுமே அவர் இந்த அன்றாட அரசியல் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸை தாண்டிய ஒரு அரசியல் பார்வை அவருக்கு இருந்தது. அவர் அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறாருன்னு இருக்கார். அதிமுகவில் இருந்தாலும் அவர் அந்த கட்சியில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலிருந்து தாண்டி அந்த தியரைஸ் பண்ணுறது, மக்களுடைய பார்வையில் இருந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரணிகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கேற்ற மாதிரியான செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு இவர் உரை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதிலெல்லாம் இவருடைய பங்களிப்பு நிறையாவே இருக்குது. மோடியா லேடியா அப்படின்னு அந்த கேட்ட கேள்வி, அதில் இந்த மாதிரி இதிலெல்லாம் இவருடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு டீமாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் கண்டிப்பாக இவருடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி அதுலேயும் ஒரு நல்ல முத்திரை பதிக்கக்கூடியவராக இருக்கா அவர் பொட்டென்ஷியலான கட்சியில் பயன்படுத்திக்கிறலன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கு, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இல்லை, அவருடைய திறன் அதை வந்து இப்போ பயன்படுத்தி இருந்தால் ஒருவேளை 2019 தேர்தலில் அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். 21 தேர்தலில் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு வருங்காலங்களில் அது நடக்கும். இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்துவிட்டு சம்மந்தப்பட்டவர்கள் உரிய முடிவெடுப்பார்கள் என்று நான் நம்புவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டடீஸ்க்கான இந்த 93 வந்து சேட்டலைட் டெலிவிஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் பர்டிகுலர்லி இந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் மீடியாவோட இவால்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட இவால்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை பற்றி நான் சொன்னேன். ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஓரியன்டாக இருந்தது. வெகுஜன அளவில் மாணவர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை அந்த டயத்தில். அடுத்த கட்டமாக தான் இந்த ரெண்டாவது ஃபேஸ் வந்தது, இந்த டெலிவிஷனுடைய வரவு. அதை தொடர்ந்து இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் ஏற்படுத்திய மாற்றம். அந்த மாற்றத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா 60-40 அப்படி மாற்றிட்டோம். 60 விழுக்காடு ஊடகங்களுக்கான தொலைக்காட்சி, சினிமா, அது தொடர்பானது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அப்படி அந்த பாடங்கள் எல்லாமே வந்துடுச்சு. முதல்ல வந்து வெறுமனே காப்பி ரைட்டிங் மட்டும் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எழுதுறது, அட்வர்டைஸ்மெண்ட்டை டிசைன் பண்ணுறது, அப்படி மட்டுமே இருக்கும். இப்போ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி லேட் 90ஸ்க்கு ஏற்றது மாதிரி பாடத்திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தோம். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அப்போ கூடவே என்ன ஆயிடுச்சுன்னா, திரைத்துறையில் இருந்தவங்களும் உள்ளே வந்தாங்க. அவங்க பிள்ளைகளை அங்கே படிக்க அனுப்புனாங்க. விஜய் வந்தார், விஷால், ஜெயம் ரவி, விஜய் ஆண்டனி, இந்த மாதிரி ஆட்கள்லாம். விஜய் ஆண்டனி வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார். மற்றவங்களாம் இந்த விஷால்லாம் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. பாலு மகேந்திராவோட பையன் வந்து படித்தார், ஷங்கி. ஸோ இப்படி சினிமா ஆட்கள் வரும்போது அந்த சினிமா அவங்க பேரண்ட்டுன்ற முறையில் பெற்றோர்கள் அவங்க வருவாங்க இல்லையா துறைக்கு, அப்படி வந்தோடனே சினிமாக்காரங்களாம் நிறையா வர்றாங்களா அப்படின்ற அந்த பேர். இப்போ பாலு மகேந்திராலாம் வந்தால் அவர் ஒரு பேரண்ட்டாக தான் முதல்ல வந்தார். ஷங்கி அவர் பையனை சேர்த்து விடுறதுக்காக வந்தார். அவர் வந்த பிற்பாடு அப்புறம் அவரை வச்சு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும். திரைக்கதை வரைவு பற்றி அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து அவர் அந்த ஒர்க் ஷாப்பு, அது எப்படி மரத்தடியில் உட்காந்து பாட்டி வடை சுட்ட கதை, அதுதான் பற்றி 3 நாள் பேசுவார். கதையை திரைக்கதையாக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றது தான். ஒரு ஊரில் ஒரு பாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஒரு ஊர் அப்படின்னு காட்சிப்படுத்துறதுல என்ன சவால் இருக்குது, எழுதும்போது நம்ம கற்பனை பண்ணிடுறோம். எந்த ஊரை நீங்கள் காட்சியில் காட்டுவீங்க, எழுதுறது ஈஸியாக போயிடுச்சு. அந்த ஒரு ஊரை காட்சிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு ஷாட், அந்த செட்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே மூளை அவ்வளவு கசக்கிக்கணும், அவ்வளவு ரிசர்ச் பண்ணணும், அவ்வளவு அனுபவம் இருந்திருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு பாட்டினா இப்போ வந்து போகிற போக்கில் சொல்கிறாங்க 40 வயது முதியவர்ன்றாங்க, 50 வயது மூதாட்டி அப்படின்றாங்க. இப்போ பாட்டின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ எத்தனை வயசில் பாட்டியை காட்ட போகிறோம்? எந்த பின்புலம் பாட்டிக்கு? அந்த பாட்டி வந்து சேலை உடுத்தி இருக்குமா, இல்லை சுடிதார் போட்டிருக்குமா, என்ன பின்னணியில் காட்ட போகிறோம், அதுக்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா. அவங்க லுக்கு எப்படி இருக்கும், அது வந்து கிராமத்து லுக்காக இருக்கா, ஃபேராக இருக்கா, இல்லை கருப்பாக இருக்கா, அது தண்டட்டி போட்டிருக்குமா, இல்லை கம்மல் போட்டிருக்குமா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு பாட்டின்னு சொன்னது இல்லையே. இப்போ ஒரு ஊரில் ஒரு பாட்டின்றதுக்கே இப்போ இவ்வளோ நேரம் ஆகி போயிடுச்சு. இப்போ அப்படியே அந்த கதையை கொண்டு வர்றது, அப்புறம் காக்கா வர்றது, வடை சுடுறது, அதை தூக்கிட்டு போகிறது,
அப்புறம் இது வந்து இந்த காட்சிப்படுத்துறதுல அவ்வளோ சவால் இருக்குது. அடுத்து இந்த கதையை நீங்கள் இப்போ ஒரு ஊரில் ஒரு பாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு வழி. ஆனால் இதை வந்து இடையில ஆரம்பித்து ஃப்ளாஷ்பேக்காக பாதி கதையை சொல்லலாம், ஃப்ளாஷ் ஃபார்வர்டாக பாதி கதையை சொல்லலாம் இல்லை. அப்போ இந்த சினிமா லாங்குவேஜ் அப்படின்றது சினிமாவிற்காக யோசிப்பது, திரை மொழி அப்படின்றது வேற, எழுத்து மொழி இலக்கிய மொழி அப்படின்றது வேற. திரைமொழிக்கு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேணும், அது இமேஜஸாக யோசிக்கணும். இது வந்து எழுத்தில் யோசிக்கிறோம், லெட்டர்ஸில் யோசிக்கிறோம், வேர்டாக யோசிப்போம். எழுதுறதுக்கு வார்த்தையை யோசிக்கிறோம், அதில் வந்து காட்சியாக யோசிக்கணும், காட்சியாக கவனித்துக்கணும். ஸோ இந்த இதை வந்து அவர் ஒர்க் ஷாப்பாக அவர் கொடுப்பாரு. அப்படி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆரம்பித்த பிற்பாடு துறை வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே போனால் சினிமாவுக்கு போயிடலாம்டா அப்படின்ட்டு அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைப்பில், ஆமாம், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்துருச்சு. அப்படி இல்லை, சினிமா மட்டும் இல்லை நம்ம பண்ணலை, சினிமா விமர்சனமுமே அதில் ஒரு பாடமாக இருக்குது. திரை விமர்சனம், ஊடக விமர்சனமுமே இருக்குது. இந்த மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அப்படின்றது இருக்குது. விளம்பரங்களை பற்றிய விமர்சனம் இருக்குது, விளம்பரம் எழுதுறதும் இருக்குது, விளம்பரத்தை எப்படி விமர்சனமாக பார்க்கணும் அப்படின்னு ஹிடன் பெர்சுவேடர்ஸ் அதை பற்றி எல்லாம் கூட அந்த பாடங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஊடகத்தை எப்படி டெவலப்மெண்ட்டுக்காக மக்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது அப்படின்றது அது நான் நினைக்கிறேன் அந்த பாடத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம துறை தான், இந்த துறை தான். அதில் ரவி பர்னாடுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது அந்த பாடத்தை கொண்டு வந்ததில். ஃபாதர், நீங்கள் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் சினிமா ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க. சீஃபாலஜியில் எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது? இந்த மக்கள் ஆய்வகம் தொடங்க வேண்டும், ஃபஸ்ட்டு இந்த சர்வே கண்டக்ட் பண்ணணும், இந்த சீஃபாலஜியில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் இதை பண்ணி எப்படி தொடங்கினீர்கள்? நான் வந்து கிராம பின்னணி, நான் வளர்ந்து வந்ததெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான கிறிஸ்தவ பின்புலம் எங்கள் குடும்பம். அதனால் நான் துறவியாகவே வந்தது, மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற அந்த பின்புலத்திலேருந்து வந்தேன். நான் குருவா திருநிலைப்படுத்த பிற்பாடு அது சாமியார் ஆன உடனே முதல் அசைன்மெண்ட்டு எனக்கு இந்த கல்லூரியில் தான் டீச்சிங். ஆனால் அந்த டீச்சிங்ன்றது நான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல ஆசிரியர் கிடையாது. நல்ல ஆசிரியர்னா அறநெறி சார்பாக இல்லை, வாத்தியாராக பார்த்ததில் வந்து நான் ரொம்ப அன்கன்வென்ஷனலான டீச்சர். அந்த சென்னையில் ஒரு அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்க டிசிப்ளினுக்கு பேர் போன கல்லூரி. நீங்கள் அன்கன்வென்ஷனல் கேள்விப்பட்டிருக்கேன் நான். நீங்கள் வகுப்பு எடுக்கிறது எல்லாமே எனக்கு ஏதுவாக அந்த டிபார்ட்மெண்ட்டும் மரத்தடியில் அமைஞ்சிச்சு. பெரும்பாலும் என்னுடைய வகுப்பு எல்லாமே மரத்தடியில் தரையில் உட்காந்து தான் இருக்கும், அப்படி தான் போகும். ஸோ இந்த பின்னணியிலேருந்து இந்த டிசிப்ளின் ஓரியன்ட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த கல்லூரியில் போய் எனக்கு அவ்வளவு பெருசாலாம் செட் ஆகலை. அப்புறம் பார்த்தா அங்கே வரக்கூடியவங்க அந்த 90s ஆரம்பத்தில் இருந்த மாணவர்களுடைய காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70-80 விழுக்காடு நடுத்தரம் உயர் நடுத்தர வர்க்கம் அப்படி இருக்கும், ஒரு 20 விழுக்காடு தான் சாதாரண, அதாவது நடுத்தரத்திற்கு கீழே இருக்கவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் 90s டுவர்ட்ஸ் தி எண்டு தான் இந்த தலித் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொள்கை அளவுலேயே கொண்டு வந்து அப்புறம் அந்த காம்போசிஷன் கொஞ்சம் மாறுச்சு. அப்படி காம்போசிஷன் மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஷிஃப்ட் 2ன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிஃப்ட் 2 அப்படின்றது சுயநிதி பிரிவு. லயோலா கல்லூரி நடந்தது எல்லாமே அரசு உதவி பெற்ற கல்லூரி, அதில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு பெரும்பாலும் இமேஜ் எப்படின்னா ஒரு மேட்டுக்குடியினருக்கான ஒரு கல்லூரி அப்படி தான் இருந்தது 90s தொடக்கம் வரைக்குமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது. அதுக்கு காரணம் இந்த இயேசு சபையினருடைய கொள்கையில் நிலைப்பாடு அவங்க எடுத்தது. அதாவது நம்ம சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த மக்களுக்கு அதிகமான இதுக்கு அட்மிஷன்ஸ் கொடுத்து அந்த காம்போசிஷன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துச்சு 90s. அதுலேயே என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் கலர் மாறுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுயநிதி பிரிவு ஆரம்பிச்சு பணம் கட்டி படிக்கணும். பணம் கட்டி யார் படிக்க முடியும்? செல்வ செழிப்புள்ளவர்கள் தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஏற்கனவே இருந்த அந்த மெயின் காலேஜ் இருக்குது இல்லையா, அந்த எய்டட் காலேஜ் லயோலா கல்லூரி, அதில் கலர் மாறுது. கலர் மாறுதுன்னா புரியுது இல்லையா, பொருளாதார ரீதியா கலப்புகள் இருக்கு. அண்டர் பிரிவிலேஜ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்ற முடிவு அந்த பக்கம் எடுக்கப்பட்டு மெயின் காலேஜில் அண்டர் பிரிவிலேஜில் உள்ள வராங்க, பணம் கொடுத்து படிக்கணும்ட்டு வர்றாங்க.
அது எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு போகுது. இன்றைக்கி நிலவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்டட் காலேஜை விட செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ் தான் அதிகமாக இருக்குது எண்ணிக்கை அளவில். அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு போக்கு இருக்குது. இப்போ இதில் தான் நான் வந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 80% இப்போ மேட்டுக்குடின்னு மட்டும் இல்லை, இப்போ வசதி உள்ளவர்கள், வசதி உள்ளவங்க, ஏன் நகரத்தில் வந்து படிக்கிற வாய்ப்பு இருக்கணும். விடுதியில் படிக்கிறவங்களாம் அந்த மாதிரி மாணவர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கான கல்லூரியாக போயிடுச்சு இல்லையா பெருநகரத்தில். இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடினோம் அங்கே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 92ல் நினைக்கிறேன். அந்த விழாவில் தான் எல்லாம் பசங்களாம் வேட்டி கட்டிட்டு வந்தாங்க. நானும் வேட்டி கட்டிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேண்ட்ஸ் போட்டுட்டு சைக்கிளில் போயிட்டு இருப்பேன். வேட்டி கட்டிட்டு வந்தேன். அப்போ ஒரு பையன் என்னை சேலஞ்ச் பண்ணான், நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, இதே மாதிரி டெய்லி வந்துடுவீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏன்னா நான் தமிழ்நாடு தமிழருடைய ஆடை வேட்டி நான் உடுத்திட்டு வருவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்து வேட்டி தான் உடுத்திக்கிட்டு இருக்கிறேன். வெரி குட், எக்ஸல். அந்த 92லேருந்து இன்றைக்கி வரைக்குமே வேட்டி தான் என்னுடைய ஆடை, அஃபிஷியல் ட்ரெஸ்ஸு. அது மாதிரி இந்த ஷர்ட்டை போட்டுக்கிறது, தொப்பி இடையில வந்தது. ஸோ அப்படி அந்த ஆடை மாற்றம் என்னுடைய இதில் இந்த சூழ்நிலையில் இது வந்து வேட்டி உடுத்துறது, அது மாதிரி தமிழில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு அரசு ஆணை வந்துச்சு. ஞாபகம் இருக்குதா? ஞாபகம். நான் சர்வீஸில் இருக்கேன் இப்போ. அன்னைக்கு இருந்து நான் வந்து அரசு சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா தமிழில் தான் கையெழுத்து போடணும்னு ஆணை இருக்குது இல்லையா, அதனால் நான் தமிழில் கையெழுத்து போடுறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன். இந்த வேட்டி உடுத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த தமிழில் கையெழுத்து போடுறது, இந்த இப்படி முடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது, அது எல்லாமே அந்த இதில் ரொம்ப ஆடாக தான் இருக்கும். எப்படியோ அவங்க வந்து பொறுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அடுத்து இந்த டீச்சிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறோம். வித்தியாசமாக நாங்கள் பண்ணது அந்த இமர்ஷன் ப்ரோக்ராம். ஆண்டு தொடக்கத்தில் மாணவர்களை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த இமர்ஷன் ப்ரோக்ராம் இப்பவும் இருக்கா? இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கல்லூரியில் எல்லா மாணவர்களுக்குமே இது மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு மாற்றிட்டாங்க. எல்லா மாணவர்களுக்கும், எல்லா துறையை சேர்ந்த எல்லா மாணவர்களும் அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு போகணும். ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மேண்டட்டரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி போனதுனால இதை வந்து தனித்துவம் போயிடுச்சு. ஆனால் இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன், இப்போ 6-7 வருஷம் ஆயிடுச்சு. நான் இருக்கிறது வரைக்கும் அந்த இமர்ஷன் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 5 நாள் போனால் ரொம்ப டஃப்பான வாழ்க்கை அது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போயிட்டு பெண் இப்போ விமன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் டாய்லெட் இருக்கும், பையங்களுக்கு இருக்காது, வெளியில் தான் போகணும். அந்த மாதிரி டோட்டலாக கிராமத்து அனுபவம். அது மாதிரி இப்போ கிராமத்தில் போய் மக்களை சந்திக்கணும். டெய்லி போயிட்டு 2 பேராக ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம். அந்த ஏரியாவில் இருக்கிற ஊருக்கு அங்கே போயிட்டு வரணும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நகரத்தில் கிளாஸில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பசங்கள்லாம் நம்ம பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அப்படியே, ஏன்னா இங்கிலீஷ் பேச தெரியாது, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் அட்மிஷன் காலேஜில் கிடச்சிருச்சு. ஆனால் கிளாஸில் உட்காரும்போது அவங்கெல்லாம் நுனி நாக்கு இங்கிலீஷ் பேசிட்டு ஹாய்டா அப்படியே பேசுவாங்க. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில பார்த்தீங்கன்னா 2 கெட்ட வார்த்தை வந்துடும். கிராமத்துக்கு போனோன்னு என்ன ஆயிடுதுன்னா, இவங்க கிராமத்துக்கு இந்த எலிட்டாக வந்த பசங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ என்னன்னா தேடி போய் இவங்க பின்னாடியே போவாங்க, நம்ம பசங்க பின்னாடி, கிராமத்து பசங்க. இவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த கிராமத்து வாழ்க்கை. இவங்க கூட போகிறதுக்கு கிராமத்துக்கு போகணும் இல்லையா, 2 பேராக போகணும்னா இவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்துடும். அப்போ தே பிகம் மாஸ்டர்ஸ். இவங்க சொல்கிறத இவங்க கேட்குறது மாதிரி ஆகிப்படும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் அந்த உறவு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ அழகாக வந்துடுது. ஒரு அந்த கிளாஸ் பேரியரே டோட்டலாகவே போயிடுதுங்க. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் பாருங்கள், அந்த பசங்கள்லாம் மீட் பண்ணும்போது அவ்வளவு அந்யோன்யமாக பழகுறாங்க. அந்த கிராமத்திலேருந்து வந்த பசங்களும் சரி, இந்த பெரிய பெரிய வீட்டு பசங்களும், சோக்கால் பெரிய வீட்டு பசங்களும் இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப்பு. அது அங்கே அந்த பிகாஸ் ஆஃப் தட் இமர்ஷன் ப்ரோக்ராம் அங்கே வந்து அந்த ரோல் சேஞ்ச் ஆகிடுது. இந்த சீஃபாலஜி பற்றி கேட்டேன். சரி, என்னுடைய இயல்புக்கு ஏற்றது மாதிரி அங்கே துறையில் நடந்தது. மற்றபடி டிபார்ட்மெண்ட்டு இந்த கிளாஸஸ் அது போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்து இவங்களுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பித்தது. அதாவது இந்த வளாகத்திலிருந்து வெளியில் மக்களை நோக்கி மாணவர்களை இந்த கல்வி இதை எடுத்துகிட்டு போகிறது, மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்க வைக்கிறது. கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் கிடையாது, ரியல் டீச்சிங் எங்கே நடக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்க முடியும். அதனால் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரம் கேம்பஸ் டு த பீப்புள், டு வில்லேஜஸ்,
மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறது. அப்போ தான் இந்த மக்கள் ஆய்வகம் தொடங்குறீங்க. மக்கள் ஆய்வகம்ன்றது அப்போ தான் நமக்கு வருது. 2001 இருந்து இந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். நடத்துறீங்க. நீங்கள் முதல் எப்போ இது எப்போ தொடங்குறீங்க இதை? அதான் 2001 2000லேயே இதுக்கான வேலைகள்லாம் நம்ம பண்ணுறோம். 2001 ஜனவரி மாதம் வந்து அந்த ஒரு குழு மாணவர்களை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் போனோம். அப்போ 2001 ஜனவரினா அந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு. ஆமாம், தேர்தலை முன் வச்சு தான். தேர்தலை முன்வைத்து முதல் ஆய்வு 2001 ஜனவரியில் நடத்துறீங்க. நடத்தி ப்ரெஸ் மீட் வந்து பிப்ரவரியில் வச்சேன்னு நினைக்கிறேன். அதில் தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது அந்த முதல்ல ஏன்னா அன்று வந்து அந்த 2001 தேர்தல் முடிவுகளை எனக்கு நினைவு இருக்குது. திமுகலே யாரும் எதிர்பார்க்கல. என்னோட மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த பணப்புழக்கம் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போது திமுக அரசு மீது வைக்கப்பட்டதுன்னு நினைவு எனக்கு. பணப்புழக்கம் இல்லை அப்படின்ட்டு. திமுக அத்தனை பெரிய தோல்வியை அடையும் என்று அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னோட மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா கலைஞர் வந்து அப்போ இந்த ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அப்போது ஒரு யாதவர் கட்சி ஒன்று வைத்திருந்தார். அப்போ இந்த சர்வே முதல் முறையாக சர்வே எடுத்து சர்வே முடிவுகள் உங்களுக்கு வருது. அதை வெளியிட்ட போது உங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது? ஏன்னா நார்த்தில் தான் முன்னாடிலாம் சர்வே எடுப்பாங்க, தமிழில் ப்ராப்பரான சர்வே இருந்ததாக எனக்கு நினைவில்லை. அப்போ அந்த முதல் முறையாக நீங்கள் சர்வே வெளியிட்ட போது எப்படி அது பார்க்கப்பட்டது, எப்படி உள்வாங்கப்பட்டது? முதல்ல இந்த சர்வே நம்ம மாணவர்களை வச்சு நடத்தினோம் அப்படிங்கும்போது முடிவு வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் கணித்த கணிப்பு. அது நீங்கள் சொன்னது மாதிரி திமுக அவங்களுக்கு ஆட்சியில் அவங்க தானே இருந்தது 96லேருந்து. இந்த முடிவு வந்து எதிர்பார்க்கலை. அதனால் கொஞ்சம் அதாவது லோயலா கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லூரிக்கு எப்படியாவது சொல்கிறதில்ல ஒன்றும் நினைக்கிறேன். அந்த கல்லூரிக்கு திமுக சார்பான கல்லூரி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் முதல் தடவையாக நம்ம பண்ணுற கணிப்பு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்குது. அந்த முதல் தடவை நம்ம போனது வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கணிப்புக்கு வேற போனேன் அந்த இதில். அதில் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு இப்போ ஜெயிக்கிறது அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜெயலலிதா. இப்போ இது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அப்போ ஆரம்பத்திலேருந்தே அப்போ மக்கள் ஆய்வகத்தினுடைய கணிப்பு என்னுடைய கணிப்புகளுக்கு கொஞ்சம் ரிசன்ட்மெண்ட். அங்கே என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அங்கே உள்ளேயும் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படி இருந்தது. வெளியிலையும் பார்க்கும்போது ஏன்னா அந்த இது வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க, இது எப்படி இருக்க முடியும், இது ஏன்னா ஒரு 2000 பேர்கிட்ட பண்ணிட்டு எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புன்றதை பற்றிய ஜனங்களுக்கு புரிதல் இல்லை. வரைக்குமே அந்த புரிதல் இல்லை. அப்புறம் இந்த கருத்து கணிப்புன்றதை மாறக்கூடியது தான் அப்படின்றதையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த புரிதலுமே இல்லை. அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன மனநிலை அப்படின்றத நம்ம சுட்டி காட்டு. ஸோ அந்த முடிவுகளுக்கு எப்படி இருந்துச்சு, அரசு எப்படி பார்த்தாங்க? ஆனால் எனக்கு நேரடியாக எந்த த்ரெட்டும் அப்படி எதுவுமே வரல. பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை டீல் பண்ணவும் முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனால் நேரடியாக என்கிட்ட எந்த இதுவும் வரல. மக்கள் மத்தியில் ஆனால் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திச்சு நம்ம சர்வே. நான் நினைக்கிறேன் அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை, நம்முடைய கணிப்பு ஒரு 2% அளவுக்கு ஒரு ஸ்விங்கை ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்றது. கருத்து கணிப்பே ஸ்விங்கை ஏற்படுத்துச்சு. கருத்து கணிப்பு முடிவுகளே ஸ்விங்கை ஏற்படுத்துச்சு. ஆமாம், நம்ம அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஃபேவரபிளான அந்த கணிப்பு வந்தது. அப்புறம் நம்ம நடுநிலையிலேருந்து ஒரு கல்வி நிலைய பின்புலத்திலிருந்து நம்ம பண்ணோம். ஸோ அந்த இது வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஏற்படுத்துச்சுன்னு நான் அந்த இதை இப்போ ரிட்ராஸ்பெக்டிவாக நம்முடைய கணிப்பை பற்றிய ஒரு ஸ்டடி பண்ணும்போது அப்படி தெரியுது. 2 விழுக்காடு வரைக்கும் அது ஒரு ஸ்விங். ஃபாதர், நீங்கள் இந்த மக்கள் ஆய்வகத்தின் சார்பாக தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். 2001 தான் முதல் முறையாக ஜனவரி மாதம் ஆய்வு நடத்தினீங்க. இந்த 24 வருடங்களில் சொசைட்டி எப்படி இவால்வ் ஆகிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இன்க்ளூடிங் மீடியாவில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கிறதா பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அந்த 2001 2002 சமயத்துலலாம் வந்து இருந்த சொசைட்டிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கும் மாற்றங்கள் ஏராளமாக இருக்குது. டிஜிட்டல் பெனிட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணம். எப்படி இவால்வ் ஆகிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கடந்த 1/4 நூற்றாண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊடக பெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தகவல் பெருக்கம், ஊடகங்களுடைய பெருக்கம் சேர்த்து அது வந்து கட்டுக்கு அடங்காமல் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி ஒரு விபரீத வளர்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம். அது அவ்வளவு பெருக்கமாக இருக்குது.
அது அவ்வளவு விரைவாகவும் இருக்கு. செய்தி அப்படின்றது இன்னைக்கு ஒரு அதாவது தகவல் அப்படின்றது உங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சொன்னா தான் அப்படின்றது போய் இன்னைக்கு தகவல் எல்லாமே எவ்ரிபடி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நியூஸ் அப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருமே செய்தியினுடைய மூலங்களா இருக்கிறாங்க. ஹிந்துக்கு லெட்டர்ஸ் டு த எடிட்டர் தான் எழுத முடியும், தினமணிக்கு ஆசிரியர் கடிதம் எழுத முடியும். அது அதுவுமே அவ்வளவு ஃபில்டர் பண்ணி அவங்க போடுவாங்க. வருமா வராதுன்னு சொல்ல ஆமா. முடியாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நானே ஒரு ஹிந்து, நானே ஒரு தினமணி, நானே ஒரு சன் டிவி, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே. அப்போ தகவல் பெருக்கம்ன்றது ஒன்று, தகவல் உற்பத்தி மூலம் அப்படின்றதுமே மாறிடுச்சு. டோட்டலாக ரீடிஃபைன் ஆகிடுச்சு. அப்போது இவ்வளவு தகவல் இருக்கும்போது அது அரசியல்லையும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. 2001 இருந்த சூழல் அதையும் இன்றைக்கு இருக்க சூழலையும் பார்க்கும்போது இந்த அரசியல்வாதிகளே குழம்பிய நிலையில் இருக்கிறாங்க, தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்றது இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, தலைவர் சொல்கிறாருன்னா ஆமாம் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பாரு அவர் தலைவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு பாரு, இப்போ இது எதுக்காக இதை சொல்லியிருக்கிறாரு தெரியுமா அப்படின்றது அந்த அனாலிசிஸ் உள்ள பேக்ரவுண்டு உள்ளே போய் புகுந்து அந்த ஏன்னா தகவல் கொட்டி கிடக்கு. அன்னைக்கு இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்னிமரம் லைப்ரரி இல்லைன்னா வேறு நூலகத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நொடியில் அதை எடுத்து எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன்றது இப்போ இன்னைக்கு உலகமே கை திரைக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்படி தகவல்ன்றது பெருகி போயிருக்குது இல்லையா? இந்த சூழ்நிலையில் தான் இந்த தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்கள் வந்தவங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு தடுமாற்றம். எதை சொல்கிறது, நம்ம சொல்கிறது போய் சேருதா, நம்ம சொல்லக்கூடிய தகவல் சரியாக தொண்டன்கிட்ட போய் சேருதா, நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்களா, நம்ம சொல்கிறத செய்வாங்களா அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, தயக்கம் இருக்குது, தெளிவின்மை இருக்குது. இப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவங்களுடைய மூளையை இரவல் வாங்குறது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து மூளையை இரவல் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சொந்த புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க அதில் எதானா அவங்களுக்கே தன்னம்பிக்கை குறைவு இருக்குது. அந்த கட்சியை நடத்த முடியுமா அப்படின்றதுல எல்லா தலைவர்களுக்குமே தன்னம்பிக்கை குறைவு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சூழ்நிலையில் எடப்பாடி ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டாலினுக்கெல்லாம் வெளிப்படையாக சொல்லிடுவோமே, ஸ்டாலினுக்கெல்லாம் சுத்தமாகவே இல்லை. விஜய் இப்போ வர்றாரு, அவருக்குமே அந்த தடுமாற்றம் இருக்குது. அதனால தான் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் கூட்டின்னு வந்துருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது வேறு யார் இருக்கிற, அண்ணாமலைக்கும் அந்த தடுமாற்றம் ரொம்பவே இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தன்னம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்கிறார். ட்ரைங் இஸ் பெஸ்ட். அதனால் என்ன பயணம் போகிறது, அதுக்கப்புறம் ட்ராமா, சாட்டை அடி, இந்த மாதிரியெல்லாம். அது அந்த சாட்டை அடிக்கிறது இல்லை, ஆக்சுவலாக ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு ரிலிஜியோ கல்ச்சுரல் டைமென்ஷனை டச் பண்ணுறாரு. அது கிளிக் ஆயிருந்துச்சுன்னா எந்த இடத்துல அதை பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த ரிலிஜியோ கல்ச்சரல் டைமென்ஷனோட நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நாடகம் தான் பார்ப்பாங்க இந்த ஊரில். அரசியலுக்கு அவர் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டார். அது வேறு மாதிரி அவர் பண்ணியிருந்துருக்கணும். இந்த கான்டெக்ஸ்டில் செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் பெயின்ன்றது இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என்னை இவ்வளவு இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு ஆட்சியையோ ஒரு நபரையோ நான் பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழி வாங்கணும் அப்படின்றது தான். நம்ம சொல்கிறத நம்பி ஓட்டு போடுவானா தெரியல. சரி, இப்போ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னா அப்போ அதுவும் நம்பிக்கை இல்லை. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பணம் கொடுத்தா நம்ம கணிப்புலேயே நீங்கள் பாருங்கள், பாதி பேருக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா பணம் கொடுத்தா வாங்கிப்போம், ஆனால் அவங்க எங்கள் இஷ்டப்படி தான் போடுவோம், ஓட்டு போடணும், பணம் வாங்கிட்டதுனால அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற அந்த தெளிவு இருக்குது. ஆனால் காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அடுத்து இன்னும் ஒரு கட்டத்துக்கு போயிட்டா காசு அவங்க கொடுக்கட்டும்ன்றாங்க. ஏன் வாங்கக்கூடாது அப்படி ஒரு டிமாண்ட் பண்ணுறது. கொள்ளடிச்சதை தேர்தல் சமயத்தில் கொடுக்குறாங்க. மக்கள் நீ எங்ககிட்டேருந்து கொள்ளடிச்ச பணம் தான் கொடுன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. டிமாண்ட் பண்ண முடியும் இந்த நேரம் மட்டும்தான், தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நான் ஆல்மோஸ்ட் கழுத்தை பிடிச்சி சட்டை பிடிச்சி கேட்குறது மாதிரி கேட்க முடியும். நீங்கள் சமீபத்தில் நடத்திய ஆய்வுகள்
26 தேர்தல் எந்த திசையில் செல்கின்றன என்று உங்களுக்கு என்ன உணர்த்துது? இந்த சர்வே சொசைட்டியை பற்றியும் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பற்றியும் என்ன உணர்த்துது? கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எடுத்த ஆய்வுகளின்படி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன? திமுக அணி அது வந்து அதனுடைய ஆதரவு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு வருது. மக்கள் மத்தியில் அதனுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இன்றைக்கி வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு தேக்க நிலையில் இருக்குது. ஒரு 30% ஆனால் அணியினுடைய செல்வாக்கு ஒரு 30 விழுக்காடு அளவில் தான் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. இது வளரல, இந்த 4 ஆண்டுகளில் வளரல, அது வளரல, குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஒரு 30 விழுக்காடு 30 விழுக்காடாக குறைஞ்சி ஒரு தேக்க நிலையில் இருக்குது. இது வந்து கூடுமா இல்லை இன்னும் தொடர்ந்து சரியுமா அப்படின்றது இந்த கூட்டணி எப்படி அவங்க டீல் பண்ண போகிறாங்க, அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேச போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அந்த அணி ரொம்ப பலவீனமாக இருக்குது, பிரிஞ்சிருக்கு. அந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைவு இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு இல்லை. அப்போ அந்த பட் 4 ஆண்டு தொடர்ந்து பயணிக்கிறாங்களே ஒரே கூட்டணியில். புருஷன் பொண்டாட்டிங்க கல்யாணம் பண்ணி லவ்வர்ஸ் தான், லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஏன் டைவர்ஸ் பண்ணுறாங்க? 2 பிள்ளை பிறந்த பிறகு கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஸோ அதனால சேர்ந்து இருக்கிறதுன்றது வந்து சேர்ந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுக்கான உத்தரவாதமெல்லாம் கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, இந்த 3 கணிப்புகளை வச்சு பார்க்க கடந்த 3 ஆண்டுகளில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 21 கூட விட்டுலாம், அதுக்கப்புறம் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களுடைய அணியாக 30 விழுக்காடு தான் இருக்கும். இப்போது பற்றி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் பேசிடுறாங்க, நாங்கள் ஒன்றா இருக்கோம்ட்டு. கீழே தொண்டர்கள் பார்க்கணும், கிராஸ் ரூட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, அங்கே வந்து ஒரு பிணைப்பு வரணும். அப்படி வரணும்னா என்ன ஆகணும்னா அதிகாரம் பகிர்வு வேணும், அமைச்சரவையில் பங்கேற்பு. அப்படி அந்த மாதிரியான ஒரு உத்தரவாதம் இருந்தால் இந்த பிணைப்பு திரும்ப மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரணியில் எப்படி இருந்தாலுமே நான் நம்ம கணிப்பில் பார்த்த வரைக்கும் எந்த அணி இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, தேர்தலுக்கு பிற்பாடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறதோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பணிப்பில் தெரியுது. இந்த இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஜய் ஃபேக்டர் எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது அதிமுகவுக்கு இணையாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோம்னா இந்த புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், விஜயுடைய கட்சி. அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வருது, அதிகமாகிக்கிட்டு வருது. அதாவது வரவேற்பு, விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னவங்க இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போடுறதுன்னு பார்க்க களத்தில் இல்லை. அதாவது தேர்தலில் தாவிக இல்லை, பாஜக இல்லை, திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையானவங்க 50%க்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு 10ல் 1 பங்கு வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. மீதி பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடலை, நோட்டா, அந்த மாதிரி பதில சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு அதாவது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. என்னென்னா விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க திமுகவிலையும் அதிகமான பேர் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்கள் பலத்தை வச்சு இப்போது விஜய் போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே ரசிகர்கள் அதிகமாக வர்றாங்க. இப்போ இந்த ரசிகர்கள்லாம் வர்றவங்க அவருடைய கொள்கை மேலே ஈர்ப்போடு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஓட்டாக வரலாம், வராமலும் போகலாம், அதில் இது இல்லை. அப்புறம் இந்த இடைத்தேர்தல் களத்திலேயே இன்னொரு பாயிண்ட்டும் நமக்கு கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது தாவேகாவினுடைய கட்சி உறுப்பினர்கள்னு சொல்கிறவங்க ஒரு 7.2 விழுக்காடு நம்ம சாம்பிளில் கலந்துக்கிட்டவங்க அந்த இடைத்தேர்தல் அந்த தொகுதியில். இந்த 7.2 விழுக்காடு யாருக்கு ஓட்டு போடுறாங்க இந்த இடைத்தேர்தலில்? இன்று வாக்களிப்பதாக இருந்தால் திமுகவுக்கா, நாம் தமிழருக்கா, அல்லது நோட்டாவா, அல்லது ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தா அதில் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறான்றாங்க. அதாவது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்னு சொன்னவங்க நம்மகிட்ட சொன்னவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, நாம் தமிழருக்கும் ஓட்டு போடுறாங்க. பட் இந்த இடைத்தேர்தலோட ஓட்டிங் பேட்டர்னு ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்படியே அதுதான். அதை என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்த தொடக்க நிலையில் இருக்குது. இப்போது கட்சி உறுப்பினராக இருக்கிறவங்களே கூட தொடக்க நிலையில் இன்னும் தெளிவான கொள்கை தெளிவு இல்லை அவங்களுக்கு. இப்போ என்ன தெளிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருந்துருக்கணும், அல்லது நாம் தமிழர்.
நாம் தமிழருக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க. நாம் தமிழருக்கும் போட்டிருக்க கூடாது. ஏன்னா நாம் தமிழரும் ஒரு விமர்சனம் கட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கும் போட்டிருக்க கூடாது. ஆனால் போட்டிருக்கிறாங்க. அது இடைத்தேர்தல் தானே, ஒரு வருஷம் தானே இருக்க போகுது அப்படின்ற அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இருந்தாலும் இப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவங்களும் இன்னும் கொள்கை பிடிப்பு இன்னும் வரல. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து ரசிகர்களாக வந்து விஜய் பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டி இந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, நிறைய ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கூட்டமும் அதை பார்த்தும் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. இட் இஸ் வெரி டிசப்டிவ். அப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா, அவர் கிளாமரைஸ் பண்ணணும் விஜய், ரொமான்டிசைஸ் பண்ணணும். அந்த அதிலிருந்து வெளியில் வந்து அவர் வந்து அரசியல் பண்ணணும். இப்போதைக்கு எப்படின்னா, அந்த சினிமாவிற்கும் அரசியலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைநிலை. நான் என்னுடைய ஆய்வில் அதை பற்றி பேசியிருப்பேன். சினிமேட்டிக், இது வந்து பாலிட்டிக், இது ரெண்டுக்கு இடையில் சினிலிட்டிக் அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த இடைநிலையில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. சினிமா அரசியல் இரண்டும் கலந்த ஒரு கலப்பு. இது வந்து ரொம்ப டிசப்டிவ், ஏமாந்து விடக்கூடிய ஒரு நிலை. அதனால் இந்த சினிமாவிலிருந்து வெளிவந்து அரசியல் களத்துக்குள்ளே அவர் வந்து, அதுக்கு தான் இந்த கிளாமரைஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அப்படி வந்து செயல்பாடுகளை முடுக்கி விடும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பட் த சேலஞ்ச் பால் இஸ் இன் இஸ் கோர்ட். விஜய் அவர் ஐ திங்க் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஐ எம் நாட், அதில் சில இது இருக்குது. முறையாக அவருக்கு கைட் பண்ணப்பட்டால், அவர் இந்த சினி வட்டத்தில் இருந்து வெளியில் வந்துட்டு ரியல் பாலிடிக்ஸுக்கு வந்துட்டார் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அந்த இம்பேக்ட் என்னவாக இருக்கும். அடுத்த படம் ஷூட்டிங் முடியணும்ல. ஸோ அவர் இன்னமும் உச்சத்திலேயே இருக்கிறாரு. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகராகத்தான் இருக்கிறாரு. அவரை பார்க்க வரக்கூடிய அவர் இது வரைக்கும் நடத்தின ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துலேயுமே இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய். அந்த நடிகரோட ரசிகர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அப்படி தான் இருந்தது. அரசியல் கட்சியின் கூட்டமாக அது இன்னும் பார்க்க முடியல. வரல. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அவர் தான் பண்ணணும். சரிங்க ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நேரம் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். தற்கால அரசியல் சூழ்நிலை குறித்தும் எங்களோட விரிவாக பேசுகிறீர்கள். நன்றி ஃபாதர்.